ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதுதான் செஞ்சுருந்தேன். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஒரு கைப்பிடி தேங்காய் கட் பண்ணி மிக்சியில் போட்டுடலாம். 4 பேரிச்சம்பழம், 4 ஏலக்காய், 3 ஸ்பூன் பனங்கல்கண்டு போட்டு அரைச்சி வடிகட்டி பால் எடுத்து வச்சுக்கலாம். மேங்கோவை தோல் சீவி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இன்னைக்கு வெஜிடபிள் ஆம்லேட் தான் செய்ய போகிறோம். ஒரு லெட்டூஸ், ஒரு குடமிளகாய், ஒரு ரெட் கலர் குடமிளகாய், ஒரு கேரட், ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாமா? குடமிளகாயும் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த வெஜிடபிள் ஆம்லேட் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஹெல்த்தியாகவும் நம்மளுக்கு குழந்தைங்களுக்கு கொடுத்த மாதிரி ஒரு திருப்தி இருக்கும். கேரட் துருவி எடுத்து எல்லாத்தையும் ஒரு பவுலில் போட்டுக்கலாம். சீஸ் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு திருவி போட்டுக்கலாம். விருப்பம் இல்லாதவங்க விட்டுடலாம். 2 முட்டையை கட் பண்ணி அதிலே உடச்சி ஊற்றிடலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவைப்படுற அளவுக்கு உப்பு, 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் சாம்பார் தூள், கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி தலையும் போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு தோசைக்கல் வச்சு குட்டி குட்டியாக ஆம்லேட் மாதிரி ஊற்றி திருப்பி திருப்பி போட்டு ஒரு தட்டில் எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். ஒரு கப்பில் மேங்கோவையும் எடுத்து வச்சிடலாம். தேங்காய் பாலை ஒரு கிளாஸில் ஊற்றி சர்வ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.